அன்பு மறையும் மாறாயின் தேவனே, கரங்களை பீடித்து நானும் நடத்தும் தூயரே, தூய தேவனே, கருவினில் கண்டவர் நான், என் கரமதை வரைந்தவர் நான், கருவினில் கண்டவர் நான், என் கரமதில் வரைந்தவர் நான். இம்மானுவேலராய் என்னுடனே, எபினேசர் எல்லாமே பார்த்து கொள்வீர். இம்மானுவேலனாய் உன்னுடனே, எபினேசர் எல்லாமே பார்த்து கொள்வீர். கலங்காதே மனமே, கலங்காதே மனமே, துயரத்தின் பாதையில் நானும் துடித்தே கலங்கினேன், துயரத்தின் பாதையில் நானும் துடித்தே கலங்கினேன். துணை நான் எண்ணினேன், துதித்தேன் என்னாலுமே, மனிதன் அன்பு மறையும் மாறாய தேவனே, கரங்களை பீடித்து நாளும் நடத்தும் தூயரே, தூய தேவனே. நெஞ்சமே ஏன் கலங்குகிறாய், தஞ்சமே நீ இயேசு அண்டை வாராய். நெஞ்சமே கலங்குகிறாய், தஞ்சமே நீ இயேசு அண்டை வாராய். மலைகள் விலகினாலும் மாறாவும் கிருபை, குன்றுகள் அகன்றாலும் சமாதானம் நிலைக்கும். மலைகள் விலகினாலும் மாறாவும் கிருபை, குன்றுகள் அகன்றாலும் சமாதானம் நிலைக்கும். சிங்க குட்டிகள் பட்டினியாய் கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர் செழித்திடுவார். நெஞ்சமே கலங்குகிறாய், தஞ்சமே நீ இயேசு அண்டை வாராய். நெஞ்சமே கலங்குகிறாய், தஞ்சமே நீ இயேசு அண்டை வாராய். கலக்கமோ கண்ணீரோ ஒரு முளத்தை கூட்டுமோ, கவலையோ பாரமோ வாழ்க்கையை மாற்றுமோ. கலக்கமோ கண்ணீரோ ஒரு முளத்தை கூட்டுமோ, கவலையோ பாரமோ வாழ்க்கையை மாற்றுமோ. கல்வாரி நேசரை தேடி நீ வாராய், யாருண்டு உலகினில் உனக்காக. ஏன் கலங்குகிறாய், தஞ்சமே நீ இயேசு அண்டை வாராய். நெஞ்சமே ஏன் கலங்குகிறாய், தஞ்சமே நீ இயேசு அண்டை வாராய்.
ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 48வது அதிகாரம் 21வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்க கேட்போம். அவர் அவர்களை வனாந்தரத்திலே நடத்தும் போது அவர்களுக்கு தாகவிடா இருந்ததில்லை. கண்மலையிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு சுரக்க பண்ணினார். கண்மலையை பிளந்தார், தண்ணீர் ஓடி வந்தது என்று வேதம் கர்த்தர் குறித்து ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு உரைக்கிறதான ஒரு வார்த்தையை நாம் இப்பொழுது கேட்டோம். இஸ்ரவேல் ஜனங்களை 40 ஆண்டுகள் வனாந்திரத்தின் பாதையின் வழியாய் நடத்தி வந்த தேவன், வனாந்திர யாத்திரையின் வழியாய் நடத்தி வந்த தேவன், ஒரு முறை அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்கள் தாகமடைந்த பொழுது, அவர்களுக்கு குடிக்க தண்ணீர் கிடையாமல் அவர்கள் மிகவும் அதிகமாய் கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுத்த வேளையெல்லாம் கர்த்தர் அவர்களுடைய தண்ணீரின் தாகத்தை அவர் தீர்த்தார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். வனாந்திர பாதையில கடந்து வருகிற வேளையில அநேக நேரங்களில நாம் நினைக்கிறோம் கர்த்தர் நம்மை மறந்து விட்டார், கர்த்தர் நம்மை மறந்து அவர் கடந்து போய்விட்டார், கர்த்தர் நம்மோடு கூட இல்லை என்பதை நினைத்து அநேக நேரங்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுக்கிற வண்ணமாக நாமும் கூட முறுமுறுக்கிறோம். எனக்குள்ள ஒரு பெரிய பாடு வந்த பொழுது, எனக்குள்ள ஒரு பெரிய வேதனை என்னை தாக்கின பொழுது, எனக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை வந்த பொழுது நானும் கூட சாதாரண ஒரு மனுஷியாக கர்த்தரை பார்த்து முறுமுறுத்தேன். இவர் ஒரு தெய்வமா? இவர் ஒரு ரட்சகரா? இவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறாரா? இவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறாரா என்று சொல்லி ஒரு சராசரியான மனுஷன் முறுமுறுப்பதை போலவே நானும் கூட அந்நாட்களில முறுமுறுத்தது உண்டு. ஆனால் வனாந்திரத்தின் வழியாய் 40 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி சென்ற தேவன் அவர்களை விட்டு விலகவும் இல்லை, அவர்களை விட்டு தூரமாய் செல்லவும் இல்லை, அவர்களை திக்கற்றவர்களாய் விடாத படிக்கு மறைந்திருந்த போதிலும் தேவ பிரசன்னம் அவர்களை வழி நடத்தி கொண்டே போனது. அல்லேலூயா. வனாந்திர பாதையில தேவன் அவர்களோடு கூட இருந்ததை இஸ்ரவேல் ஜனங்கள் ஒருவேளை உணராமல் போயிருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறாரு, வேதம் சொல்லுகிறது, அவர்களை திக்கற்றவர்களாய் கர்த்தர் ஒருபோதும் விட்டது இல்லை. அல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில வனாந்திரத்தின் பாதையின் வழியாய் கடந்து போய் கொண்டிருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை சொல்லலாம், இந்த கூட்டத்துக்கு வந்தவர்கள், நான் வனாந்திரத்தின் பாதையின் வழியாய் நான் போய்கொண்டிருக்கிறேன். ஐ டோன்ட் ஃபைண்ட் காட் இன் மீ. தேவனை நான் பார்க்க முடியவில்லை, தேவனை என்னால் காண முடியவில்லை, தேவன் என்னுடைய ஜெபத்தை கேட்கிறாரா கேட்கலையா, பதில் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா என்ற பெரிய பெரிய கேள்வி நம்மளுடைய வனாந்திர வாழ்க்கையில நம்மை தாக்கிக் கொண்டே இருக்கிறது. இவர் நிச்சயமாகவே செய்வாரா? நிச்சயமாகவே இந்த பிரச்சனைக்கு முடிவு உண்டா? ஐயோ, இந்த வனாந்திரம் என்றைக்கு முடியும்? என்றைக்கு நான் ஒரு நீரூற்றை நான் காணுவேன் என்று சொல்லி இன்றைக்கும் கூட ஒருவேளை நீங்கள் அந்த வனாந்திரத்தின் பாதையின் வழியாய் நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் ஒருபோதும் உங்களை தனியாக விடுவது இல்லை. அல்லேலூயா. மனுஷன் கைவிட்டு விடுவான். தாய் தன் பிள்ளைக்கு ஆகாரத்தை கொடுப்பதற்கு மறந்து போவாள். சிங்கம் தன் பிள்ளை குட்டிகளுக்கு ஆகாரத்தை போஷிக்கிறதற்கு அது முடியாமல் போய்விடும். ஆனாலும் நம்மை போஷிக்கிற தேவன், நம்மை உருவாக்கின தேவன், நம்மை ஆண்டு கொண்டிருக்கிற தேவன் ஒருபோதும் மறவாத தேவனாய் இருக்கிறார், ஒருபோதும் கைவிடாத தேவனாய் இருக்கிறார். உன்னை நான் திக்கற்றவளாய் விடேன், உன்னை நான் கைவிடேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை நமக்கு ஆறுதலாய் இருக்கின்றது. ஹல்லேலூயா. புலம்பல் 3:31 கேள்விப்பட்டிருக்கிறோம், கர்த்தர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். கரங்களை தட்டுங்க. உங்க அப்பாவையும் எங்க அப்பா நாமத்தையும் நீங்க மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் என்றென்றைக்கும் அவர் கைவிடாத தேவனாய் இருக்கிறார். வேதத்துல தாவீது ராஜா சொல்லுறாரு, அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்ன தேற்றும் என்று சொல்லி. அவர் நம்மை தேற்றுகிறவராய் இருக்கிறார். அவர் நம்மை தனிமையில விடுகிறவர் அல்ல. அவர் நம்மோடு கூட வழி நடந்து வருகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். வேதத்துல கர்த்தர் சொல்லுகிறாரு, நான் உங்களை
திக்கற்றவர்களாய் நான் விடுவதே இல்லை என்று யோவான் 14வது அதிகாரம் 18வது வசனத்தில் நான் உங்களை திக்கற்றவர்களாய் நான் விடுவேன் என்று சொல்லி உங்களிடத்தில் நான் மறுபடியும் வருவேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுத்தவராய் இருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் பிலிப்பைன்ஸ் தேசம் அங்கலாய்த்ததை போல, ஐயோ நான் யுத்த களத்தில் தனித்து விடப்பட்டிருக்கிறேன், ஐயோ என்னால் ஒன்றும் சாதிக்க முடியாது, செய்ய முடியாது, எனக்குள்ள கொஞ்சம் பலனும் கூட இல்லையே, நான் சோர்ந்து போயிருக்கிறேனே, எனக்குள்ள சத்துவம் இல்லையே, எனக்குள்ள பண உதவி இல்லையே, எனக்கு ஆட்கள் பலன் இல்லையே, இப்படிப்பட்ட நிலையில என் குடும்பமும் எனக்கு ஆறுதலா இல்லாத பட்சத்தில் நான் உடைந்து நொறுங்கி போய் நிற்கிற இந்த வேளையில, நான் தனித்து விடப்பட்ட இந்த சூழ்நிலையில கர்த்தர் எங்கே, இந்த வனாந்திர பாதையில என் தேவன் எங்கே, என் ஜெபத்திற்கு பதிலை கொடுப்பாரா, என் கண்ணீரை காண்பாரா, என் கூக்குரலை கேட்பாரா, என்னை விடுதலை ஆக்கி அவர் என்னை ஒரு பெரிய ஒரு அதிசயத்தை காண அவர் செய்வாரா என்று சொல்லி நீங்களும் நானும் அங்கலாய்ப்போடு கூட காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒருவேளை அந்த அங்கலாய்ப்போடு கூட நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் ஏசாயா 25வது அதிகாரம் 8வது வசனத்தில் கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை அவர் துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலுமாக அவர் நீக்கி விடுவார் என்று சொல்லி வாக்குத்தத்தமான வார்த்தை உங்களுக்காகவும் எனக்காகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நீ ஒருவேளை கண்ணீரோடு நின்று கொண்டிருக்கலாம், இன்றைக்கு நீ ஒரு பிரச்சனையோடு இந்த கூட்டத்திற்குள்ள நீ வந்திருக்கலாம். ஆனாலும் உன் கண்ணீரை உன் கண்களில் இருந்து துடைக்க போகிற ஆண்டவர் எல்லா நிந்தையையும் உன்னிடத்திலிருந்து இந்த பூமியில் இராத படிக்கு முற்றிலுமாக நீக்கி போடுவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தமாய் கொடுக்கிற தேவன் உன் அண்டையில் இடைப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு பெரிய ஒரு ஆறுதல் உனக்குள்ள உண்டாக போகிறது. இன்றைக்கு இந்த வார்த்தையை நீ கேட்டுக்கொண்டு நீ வெளியே போகுவதற்கு முன்பதாக, ஐயோ கர்த்தர் என்னை இன்றைக்கு இந்த வார்த்தையினால் ஆற்றி இருக்கிறார், கர்த்தர் என்னை இன்றைக்கு இந்த வார்த்தையினால் என்னை பலப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி அற்புதத்தை பெற்றுத்தான் நம்ம எல்லாரும் வெளியே போகிறோம். யார் அந்த கன்மலை? வேதத்தில் வாசிக்கிறோம், அந்த கண்மலையிலிருந்து தண்ணீரை சுரக்க பண்ணினாரா. யார் அந்த கண்மலை? வேதம் சொல்லுகிறது, எடுத்து வாசியுங்கள். உபாகமம் 32வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, மோசே பாடின பாடலின் மூலமாய் சொல்லுகிறாரு, அவர் கண்மலை, என்னுடைய கர்த்தராகிய இயேசுவே கண்மலை என்று சொல்லி மிகவும் திட்டமும் தெளிவுமாக வேத புத்தகம் நமக்கு அழகாய் சொல்லுகிறது. கண்மலை என்பது வேறு ஒன்றும் கிடையாது, நம்முடைய இரட்சகராகிய இயேசு தான் அந்த கண்மலையாய் இருக்கிறார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனத்துல அன்னாள் சொல்லுறா, எங்களுடைய தேவனை போல ஒரு கண்மலையும் இங்கு இல்லை என்று சொல்லி அவள் தேவனை மகிமைப்படுத்தி அவள் அற்புதத்தை பெற்றபடியினால் கர்த்தரை மகிமைப்படுத்தி அவள் பாடுகிற ஒரு பாடலை நாம் பார்க்கின்றோம். சங்கீதக்காரனாகிய ராஜா தாவீது சொல்லுகிறான், அவரே என் கண்மலையும் அவரே எனது கோட்டையும் என் இரட்சகருமாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உங்களுடைய கண்மலை யாரு? என்னுடைய கண்மலை யாரு? எனக்கும் உங்களுக்கும் ரட்சிப்பை உண்டாக்கத்தக்கதான கண்மலையாக்கிய கிறிஸ்து இயேசு ஒருவர் மாத்திரமே நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. நான் மலையை போல உங்களை நம்பிக்கிட்டு இருந்தேன். நான் சில நேரம் நம்ம அப்படி சொல்லுவோம், ஐயோ இந்த வக்கீல தான் நான் மலையை போல நம்பி இருந்தேன், ஆனால் அந்த வக்கீலை நமக்கு என்ன பண்ணிட்டாரு? காலை வாரி விட்டுட்டாரு, அவரால் முடியாதுன்னு சொல்லிவிட்டாரு. எங்கள் அப்பா அம்மாவை தான் நான் ஒரு மலையை போல நம்பி கொண்டு இருந்தேன், ஆனால் எங்கள் அப்பா அம்மாவாலையும் என் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் செய்யவே முடியவில்லை. மலையை போல நீ மனுஷனை பார்த்து கொண்டே நீ நம்பிக்கொண்டு இருக்கலாம். அந்த மலைக்கெல்லாம் மேலான ஒரு கண்மலை, அந்த மலைகளுக்கெல்லாம் மென்மையான ஒரு கண்மலையாகிய கிறிஸ்து இயேசு ஒருவர் உனக்கும் எனக்கும் உண்டு. கரங்களை தட்டுவோம்மா, கரங்களை தட்டுவோம். அவரே நம்முடைய வாழ்க்கையில் அவர் கண்மலையாகிய தேவனாய் இருக்கிறார். இந்த கண்மலையை நீங்கள் நானும் நம்புகிற வேளையில் வேதம் சொல்லுகிறது அதிசயம் விளங்கினதான். எடுத்துக்கொள்ளுங்க, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 19வது வசனத்தில் பாருங்க,
மனோவாவுக்கும் அவனுடைய மனைவிக்கும் அங்கு ஒரு அதிசயம் உண்டாயிற்று. இந்த வேதம் சொல்லுகிறது, நல்ல ஒரு தெரிஞ்ச சம்பவம். இந்த மனோவாவின் மனைவி மலடியாய் இருந்தாள், குழந்தை பெறாதவளாய் இருந்தாள். அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு வனாந்திரம். அந்த வனாந்திரத்தின் வழியாய் இந்த புருஷனோ மனைவியோ பிள்ளை இல்லாம போய்கொண்டு இருக்கிறாங்க. ஆனா திடீர்னுட்டு ஒரு தேவ தூதர் வருகிறாரு. அந்த தூதர் வந்து இறங்கி அந்த மனோவாவுடைய மனைவியை பார்த்து சொல்லுறாரு, நீ திராட்சை செடியில இருந்து காய்க்கிற ஒன்றையும் நீ சாப்பிடக்கூடாது, திராட்சை ரசத்தை நீ அருந்த கூடாது, நான் கொடுக்கிற கட்டளைகளின் படியும் கற்பனைகளின் படியும் நீ நடக்க வேண்டும். அந்த குழந்தை ஒன்றை நீ பெற்றெடுப்பாய். அந்த குழந்தையுடைய தலையில என்ன படக்கூடாது? சவரகன் கத்தி படக்கூடாது. அவன் ஜீவிக்கிற நாளெல்லாம் அவன் நசரேனாய் இருப்பான் என்று சொல்லி ஒரு தீர்க்க தரிசனம். திடீர்னு ஒரு காரியம், ஒரு தேவ தூதன் இறங்கி வந்து அந்த மனைவி இடத்துல, அந்த மலடியா இருக்கிற மகளிடத்துல அவன் சொல்லி கொண்டு போகிறான். ஆச்சரியம் அடைகிறார்கள். ஐயோ, நாங்க குழந்தை இல்லாம இத்தனை வருஷமா இருக்கிறோம், எங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டாரு, கர்த்தர் இறங்கி வந்து எங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்தார் என்று சொல்லி அந்த தேவ தூதனை கர்த்தர் என்று நினைத்து மனோவா சொல்லுறான், ஒரு வெள்ளாட்டு குட்டியையா நான் எடுத்துட்டு வந்து உமக்கு கொடுக்கிறேன், நீர் சாப்பிட்டு விட்டு நீர் போஷித்து நீர் அதை அருந்தி நீர் கடந்து எங்களை ஆசீர்வதித்து நீர் போக வேண்டும் என்று சொல்லுகிறான். அப்பொழுது அந்த தேவ தூதன் அந்த இடத்துல அவர் சொல்லுறான், நீ கொண்டு வந்து சமைச்சு கொண்டு வந்தே எனக்கு கறியும் கோழியும் கொடுத்தாலும் அதை நான் சாப்பிட மாட்டேன். ஆனால் கர்த்தரிடத்திற்கு அந்த கன்மலையின் மேல நீ அந்த பலியை கொண்டு வந்து நீ வையே, கர்த்தர் அந்த இடத்துல ஒரு அதிசயத்தை விளங்க பண்ணுவார் என்று சொல்லி இந்த வார்த்தை 13வது அதிகாரம் 9வது வசனத்துல மிகவும் தெளிவாக அந்த தேவ தூதன் அந்த மனோவாவிடத்துல சொல்லுகிற ஒரு வார்த்தை. ஆம் பிரியமானவர்களே, மனுஷனை நீங்களும் நானும் நம்பி போய்கொண்டிருப்போமே, ஆனால் நாம் ஏமாந்தவர்களாய் போய்விடுவோம். ஏமாந்த ஒரு வாழ்க்கை, ஏமாற்றப்பட்ட ஒரு சூழ்நிலையில காணப்படுவோம். ஆனால் கர்த்தரை நம்பி கர்த்தரிடத்துல நம்மளுடைய பலிபீடத்தின் மேல இருந்து வரக்கூடிய வார்த்தைகளை கண்மலையாகிய கிறிஸ்துவுக்கு நேராக நாம் வைக்கும் பொழுது அந்த கண்மலையின் மேல என்ன உண்டாக போகிறது? அதிசயம் விளங்க போகிறது. எத்தனை பேருக்கு அந்த அதிசயம் வேணும்? என் வாழ்க்கையில அதிசயம் வேணும். மனோவா வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடந்துச்சு. அந்த கண்மலையின் மேல ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து, வெள்ளாட்டுக்குட்டியை கொண்டு வந்து அந்த ஆகாரத்தை கொண்டு வந்து வைத்த பொழுது மேல வானம் திறக்கப்பட்டுச்சு. மேல இருந்து ஒரு அக்கினி கீழே இறங்கி வந்து அந்த ஆகாரத்தை பட்சித்தது. அந்த ஆகாரம் கர்த்தருக்கு நேராக எடுத்துக்கொள்ளப்பட்டது. அந்த பலி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பலியாய் மாறினது. அந்த இடத்துல ஒரு அதிசயம் நடந்தது. என் வாழ்க்கையில நடக்கணும் விரும்புறீங்களா? கரத்தை நெஞ்சில வச்சு சொல்லுங்க, இருதயத்துல வச்சு சொல்லுங்க, என் வாழ்க்கையில அதிசயம் விளங்கும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில அதிசயம் விளங்கும். ஒவ்வொருத்தரும் வாயை திறந்து சொல்லுங்க. கர்த்தர் இன்னைக்கு சொல்லி இருக்கிறாரு, அதிசயத்தை செய்ய போகிறேன், அற்புதத்தை உங்க வாழ்க்கையில செய்ய போறாரு, அதிசயத்தை விளங்க பண்ண போகிறாரு. கண்மலையை நம்பி கொண்டிருக்கிற உன்னையும் எனக்கும் கர்த்தர் ஒரு அதிசயம் விளங்க பண்ண போகிறார். இந்த வாக்கு தத்தத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ளு, பெற்றுக்கொள்ளு. நீ வீட்டுக்கு போறதுக்கு முன்பதாக அதிசயம் உன் வீட்டுல நடக்க போகுது. நீ வீட்டுக்கு தேடி போறதுக்கு முன்பதாக ஓ வியாதி படுக்கையில இருக்கிற பிள்ளைகள் ஓ அதிசயத்தை காண போகிறார்கள். உன் சரீரத்திற்குள்ள ஒரு அதிசயம் உண்டாக போகிறது. அதிசயம் விளங்க பண்ண போகிற தேவன் உன்னை தொடுகிறார். ஹல்லேலூயா. ரெண்டாவது, இந்த கண்மலையை நம்ம தேடி வருகிற வேளையில் கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்லுறாரு. யாத்ராகமம் 33, 21, 22. பின்னும் கர்த்தர், இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கண்மலையில் நில். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை என்னையும் பார்த்து சொல்லுறாரு. அன்றைக்கு மோசையை பார்த்து சொன்ன தேவன் இன்றைக்கு கண்மலையின் மேலே நீயும் நானும் போய் என்ன செய்யணுமா? நிற்கணுமா? அவரோட நம்ம அண்டிக் கொள்ளணுமா? அவரை பிடித்து கொள்ள வேண்டும். அந்த கண்மலையின் மேலே போய் நம்ம நிற்கும் பொழுது வேதத்தில் கர்த்தர் அழகாய் மோசேக்கு வெளிப்படுத்தின அதே வார்த்தை, அதே சத்தியம், அதே மெய்ப்பொருள் உங்களுக்கும் உண்டாக போகிறது. என் மகிமை
கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். முதலாவது பார்த்தோம், கர்த்தர் உடைய கன்மலையை நாம் நம்பி இருக்கிற வேளையில் நம் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் உண்டாகும், அதிசயம் விளங்க பண்ணுவார். கர்த்தராகிய கன்மலையை நாம் நம்பி இருக்கிற வேளையில் நம்முடைய வாழ்க்கையை ஒரு மகிமை மூடிக்கொள்ள போகிறது. உலகத்தால் இந்த மகிமையை கொடுக்க முடியாது, உலகத்தால் உனக்கும் எனக்கும் அந்த மேன்மையை கொடுக்க முடியாது. ஆனால் கன்மலையை நாம் நம்பி இருக்கிற வேளையில், கிறிஸ்து இயேசுவை நாம் நம்பி இருக்கிற வேளையில், அந்த கன்மலையை நாம் அண்டிக் கொண்டிருக்கிற வேளையில், எப்படி ஒரு தேவ மகிமை மோசேயின் கூடாரத்தையும் மோசையும் மூடிக்கொண்டு தேவ மகிமையினால மோசையை நிரப்பி அநேக ஊழியங்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் மோசையை கொண்டு தேவன் அந்த காலத்தில் செய்தாரோ, இன்றைக்கு தேவ மகிமை உன்னையும் என்னையும் மூடிக்கொள்ள போகிறது. உன்னை கொண்டு கர்த்தர் அதிகமான அதிசயங்களையும் மகிமையான ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவேற்றும்படியாக கர்த்தர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்குங்க நான் மோசே மாதிரி ஆகணும்னு ஆசை? எனக்கு ரொம்ப ஆசை, பேராசை தான். என்ன செய்ய, ஆசைப்பட்டா தான் உண்டு. மோசே மாதிரி கையை நீட்டுனா அற்புதம் நடக்கணும், ஆசை தான். எல்லாருக்கும் அந்த ஆசை தான். நிச்சயமாய் நடக்குமா நடக்காதா? நிச்சயமாக நடக்குமா நடக்காதா? கர்த்தர் நிச்சயமாக நடத்துவார். கரங்களை நீட்டுகிற வேலையில தேவ மகிமை அந்த இடத்துல வெளியரங்கமாக்கும். தேவ மகிமை உங்களுடைய ஊழியங்களில், நீங்கள் செய்கிறதான ஊழியங்களில் மகிமையான ஊழியங்களை நீங்கள் செய்யும்படியாக கர்த்தர் உங்களை நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் நிரப்ப வல்லமை உள்ளவராயிருக்கிறார். வார்த்தை சொல்லுகிறது, ஏசாயா 48:21 கண்மலையிலிருந்து தண்ணீரை சுரக்க பண்ணினாராம். இப்போ நம்ம பார்த்தோம், யார் அந்த கண்மலை? அந்த கண்மலையை நம்ம அண்டிக் கொண்டோன்னா என்ன அதிசயம் உண்டாகும், என்ன மகிமை விளங்கும் என்று சொல்லி பார்த்தோம். இப்போ அந்த கண்மலையை அவர் பிளந்தார், தண்ணீர் ஓடி வந்தது. இந்த வசனத்தை நான் 3 பாகமாய் பிரித்து எடுத்திருக்கிறேன். முதலாவது, கண்மலையிலிருந்து தண்ணீரை சுரக்க பண்ணினார். அதை தான் பார்த்தோம். கண்மலை யார் அந்த கண்மலை என்று. இந்த கண்மலையை நம்ம அண்டிக் கொண்டோம்னா அந்த கண்மலையினால நம்ம அதிசயம் விளங்க பண்ணோம், அந்த கண்மலையினால நம்மை தேவ மகிமை நிரப்பும் என்று சொல்லி பார்த்தோம். இப்பொழுது 2வது பாகத்துக்குள்ள நம்ம போகிறோம். இந்த 2வது பாகம் சொல்லுகிறது, கண்மலையை அவர் பிளந்தார். எப்படிங்க முடியும்? கண்மலையை அவர் பிளக்கிறதற்கு எப்படி முடியும்? யோசிச்சு பாருங்களேன். ஒரு கல்லை உடைக்கணும்னா எவ்வளோ கஷ்டம். இப்போல்லாம் மெஷின் போட்டு ரோட்லலாம் பார்த்தீங்கன்னா ட்ருன்னு அடிக்கிறான், ஒரு பெரிய ஒரு ஆணி மாதிரி ஒன்று உள்ளே போகுது, அதை பிளந்து எடுத்துடுறது இல்லையா? ஆனால் பெரிய ஒரு மலையை பிளக்குகிறதற்கு எந்த மனுஷனுக்கும், எந்த வெடிகுண்டுக்கும், எந்த மருந்துக்கும் ஒரு வல்லமையும் கிடையாது, எந்த மெஷினுக்கும் ஒரு வல்லமை கிடையாது. ஆனால் கர்த்தர் சொல்லுறாரு, கண்மலையை பிளந்தாரா. உனக்காக எனக்காக கண்மலையாகிய கிறிஸ்து இயேசுவை அவர் பிளக்கும்படி செய்தார். 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனத்தில் பார்க்கிறோம், நம்முடைய பாவங்களுக்காக, நம்மளுடைய அக்கிரமங்களுக்காக, நம்மளுடைய மீறுதல்களுக்காக, நம்மளுடைய அநியாயமாய் செய்து வருகிற காரியங்கள் யாவற்றிற்காகவும் கிறிஸ்து இயேசுவை பலியாக அவர் ஒப்பு கொடுத்தார். கிறிஸ்து இயேசுவை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். தன்னுடைய ஒரே பேரான குமாரன் என்றும் அவரை பாராமல் தன்னுடைய ஜீவனையே கொடுத்து அவர் நம்மை ரட்சிக்கும்படியாக, நம் பாவங்களை தீர்க்கும்படியாக அவரையே ஒப்பு கொடுத்தார். தன் சொந்த குமாரனையே ஒப்பு கொடுத்தார். யாத்ராகமம் 17வது அதிகாரம் 6வது வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது, நீ அந்த கண்மலையை அடி. மோசையை பார்த்து ஒரு இடத்துல சொல்லுறாரு, மோசையும் ஆரோனியை பார்த்து 2 இடத்துல 2 விதமாய் சொல்லுகிறார். ஒரு முறை கர்த்தர் மோசையை பார்த்து சொல்லுறாரு, அந்த கண்மலையை பார்த்து பேசுன்னு சொல்லுறாரு, அது ஒரு சம்பவம். இன்னொரு இடத்துல கர்த்தர் சொல்லுறாரு மோசையை பார்த்து, அந்த கண்மலையை அடி. கண்மலை உனக்காகவும் எனக்காகவும் அடிகளை சுமந்தது.
கண்மலையாகிய கிறிஸ்து இயேசு உனக்காகவும் எனக்காகவும் வாய் திறவாத ஒரு ஆட்டுக்குட்டியை போல தன்னையே பிளக்க செய்யும்படியாக அந்த சிலுவையில் அவர் தொங்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன் உன்மேலையும் என் மேலையும் கர்த்தர் வைத்திருந்த அன்பின் நிமித்தமாக, உன்மேலையும் என் மேலையும் அவர் வைத்திருந்த அளவற்ற கிருபையின் நிமித்தமாக, அளவற்ற இரக்கங்களின் நிமித்தமாக, உன்மேல வைத்திருந்த திட்டங்களை நிறைவேற்றும்படியாக, கர்த்தருடைய சித்தங்கள் உன் வாழ்க்கையில நிறைவேறும்படியாக கண்மலையாகிய கிறிஸ்து இயேசுவை அவர் பிளக்கும்படியாக அவர் செய்தார். ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன் இந்த கதையை நான் சொல்லி இருக்கிறேன் ஏற்கனவே. ஆயினும் இன்றைக்கு ஒரு முறை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு அருமையான தாயார், ஏழை தாயார், சரீரம் முழுவதும் வடு, முகம் எல்லாம் அப்படியே பிஞ்ச சதையினால, பாதிக்கப்பட்ட சதையினால முகம் பூரா பார்க்க முடியாது. அந்த தாயுடைய சாயலை பார்க்க முடியாது. அகோரமான ஒரு நிலை, முகமெல்லாம் பிக்கப்பட்ட நிலை, கையெல்லாம் கிழிந்து போன ஒரு நிலையில அந்த வேளை விதவை தாய்க்கு ஒரே ஒரு பையன், 17 வயது நிரம்பின பையன், பள்ளிக்கூடத்தில் 12வது வகுப்பு படித்து கொண்டிருக்கிறான். அந்த பள்ளிக்கூடத்தில் சொல்லுறாங்க, டீச்சர் சொல்லி அனுப்புகிறாங்க, ஹெட்மிஸ்ட்ரஸ் சொல்லி அனுப்புகிறாங்க, உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் அழைத்து கொண்டு வந்து இந்த மாதத்தின் ரிப்போர்ட் கார்டை நீங்கள் வாங்கி கொண்டு செல்ல வேண்டும். அப்பொழுது இந்த பையனுக்கு தயக்கம், ரொம்ப தயக்கம். அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவங்கெல்லாம் நல்ல பணக்கார வீட்டு பசங்க, எல்லாருக்கும் தாய் இருப்பாங்க, தகப்பன் இருப்பாங்க. ஆனால் எனக்கோ தகப்பன் இல்லை, தாய் மாத்திரம் இருக்கிறா. ஆனால் அந்த தாயினுடைய நிலைமை என்ன? ஏழ்மையான ஒரு நிலைமை, நல்ல ஒடுத்துகிறதற்கு உடை கிடையாது, அது மாத்திரம் பொறுத்துக்கலாம். ஆனால் அதை காட்டிலும் தாயின் முகமோ தாயினுடைய தோற்றமோ விகாரமாயிருக்கிறது. இந்த பையனுக்கு ரொம்ப வெக்கம், ரொம்ப கஷ்டம். ஏன் தாயை 10 பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு இருக்கிற என் தாயை போய் நான் பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போனா என் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை பார்த்து எப்படி கேலி பண்ணுவாங்க, என்னை எப்படி தூஷிப்பாங்க, என்னை எப்படி கிண்டல் பண்ணுவாங்க, இவங்களை கொண்டு போயா நான் போய் ரிப்போர்ட் கார்டு வாங்கணும் என்று சொல்லி அவன் 2 முறை 3 முறை தன்னுடைய ஆசிரியையை ஏமாற்றி பார்த்தான். ஆனால் வலுக்கட்டாயமாக அந்த ஆசிரியை சொல்லிட்டாங்க, தலைமை ஆசிரியையும் சொல்லிட்டாங்க, தாய் தகப்பனை கூட்டி கொண்டு வந்து உங்கள் ரிப்போர்ட் கார்டை நீங்கள் வாங்கி கொண்டு செல்லணும். பள்ளிக்கூடத்துக்குள்ள தாய் வருகிற வேளையிலேயே அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அந்த அம்மாவை மேலே இருந்து கீழே வரைக்கும் ஏற இறங்க பார்த்து கேவலமாய் பார்க்கிறார்கள். அவனுடைய நண்பர்கள், அவனுடைய தோழிகள், அவனோட கூட படிக்கிற பிள்ளைகள் அவனை பார்த்து இதுவா உங்க அம்மா, இதுவா உங்க அம்மா என்று சொல்லி ஏளனப்படுத்துகிறார்கள், கிண்டல் படுத்துகிறார்கள். இவனுக்குள்ளேயோ வெட்கம், இவனுக்குள்ளேயோ நானோ, ஐயோ இப்படி ஒரு அழுக்கு பிடிச்ச ஒரு பொம்பளையை எனக்கு தாயாக கொடுத்தாரே, இவர் ஒரு தெய்வமா, இப்படிப்பட்ட ஒரு மனுஷியை எனக்கு ஒரு தாயாக கொடுத்து விட்டாரே, இப்படிப்பட்ட ஒரு தாய் எனக்கு உயிரோட இருந்தால் என்ன, செத்து போனா எனக்கு என்ன என்று சொல்லி மிகுந்த வேதனையோடு கேவலமாய் நினைத்து, அற்பமாய் நினைத்து, மிகுந்த அசட்டையாய் தன் தாயை ரிப்போர்ட் கார்டை வாங்கிவிட்டு வேக வேகமாய் திரும்பி வந்து விட்டார்கள். வீட்டுக்கு வந்த பையன் அழுறான், கதறுறான், குக்குரல் இடுறான். நான் யாருக்கிட்ட போய் சொல்லுவேன், இப்படி ஒரு அவலட்சணம் நிரம்பின ஒரு பொம்பளையை எனக்கு தாயாக நீ கொடுத்துட்டியே அப்படின்னு கதறுகிறான். தாயின் உள்ள முடைஞ்சச்சு. ஐயோ என் பிள்ளைக்கு என் முகத்தை பார்க்க கூட அவனுக்கு முடியவில்லை. மனமுடைஞ்சு போன அந்த ஏழை தாய் அறைக்குள்ள போனா. ஏழ்மையான தன்னுடைய வீட்டுக்குள்ள ஒரு சாதாரணப்பட்ட ஒரு பீரோ, அந்த பீரோவை திறக்கிறா, ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமை தூக்கிட்டு வரா. அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் கண்ணாடி உடஞ்ச ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம், பழமையான ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம். அந்த ஃபோட்டோ ஃப்ரேமை கொண்டு வந்து தன் மகனிடத்தில் காமிக்கிறா. கண்ணை தொடச்சிட்டு அந்த ஃபோட்டோ பார்க்குறான். தன் தகப்பனும் தன் தாயும் இருக்கிற ஒரு அலங்காரமான ஒரு ஃபோட்டோவை பார்க்குறான். அழகான அப்பா, அழகான அம்மா. இந்த ஃபோட்டோவை பார்க்குறான். கண்ணீர் தார தாரையாய் வருகிறது, தார தாரையாக வருகிறது. இது யாரு? இந்த ஃபோட்டோவில் இருக்கிற இவங்க 2 பேர் யாரு? இவங்க 2 பேரையும் நான் பார்த்ததே இல்லையே, இவங்க யாரு அப்படின்னு அந்த தாயிடத்துல கேட்குறான். அந்த தாய் சொல்லுறா, அது தாண்டா நானே. அந்த ஃபோட்டோவில் இருக்கிறாளே அவ தாண்டா உங்க அம்மா.
நான் தாண்டா அதில் இருக்கேன். என் பக்கத்தில் கம்பீரமாக நின்றுக்கிட்டு இருக்கிறாரு பாரு, அவர் தான் என் புருஷன், உன்னுடைய தகப்பன் என்று சொல்லி மிகுந்த ஒரு மனக்லேசத்தோடு கூட பேசுகிற நேரத்தில், ஏன் அப்ப நீ இப்படி மாறின? இத்தனை அழகாய் இருக்கிற உன் முகம் ஏன் இப்படி அகோரமாய் மாறினது? இது உண்மையிலே நீ தானா, இல்லைன்னா பொய்யா போட்டோவை போட்டுட்டு என்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறியா? அப்ப தாய் சொல்லுகிறா, சின்ன கை குழந்தையா நீ இருக்கும் பொழுதே உன் தகப்பன் மரித்து போய்விட்டான். நீ 1.5 வயது குழந்தையா இருக்கும் பொழுதே உன் தகப்பன் மரித்து போய்விட்டான். வயிற்று பசி, தூஷணமாய் பார்க்கிற உலகம் ஒரு பக்கம், ஏழ்மையான கோலம் ஒரு பக்கம். உனக்கு நான் ஆகாரத்தை கொடுத்து விட வேண்டும் என்று நான் குழந்தைய முதுகில் தூக்கி தொட்டில் மாதிரி போட்டுட்டு ஒவ்வொரு நாளும் காட்டுக்குள்ள விறக பொறுக்கி அந்த விறகை நான் கிராமத்துக்குள்ளே தூக்கிட்டு வந்து அந்த விறகை விற்று அந்த விறகுல வருகிற வருமானத்தில் தான் உன் பசியை நான் தீர்த்துக்கிட்டே இருந்தேன். இப்படியா நான் ஒவ்வொரு நாளும் காட்டுக்குள்ளே போயிட்டு விறகை பொறுக்கி நான் கிராமத்துக்கு கொண்டு வருகிற நாட்களில் ஒரு நாள் அந்த காட்டுக்குள்ளே இருந்து ஒரு கரடி வெளியிட்டது. தொட்டுளுக்குள்ளே இருக்கிற அந்த குழந்தை மேலே பீறிக்கிட்டு பாய்ந்து போய் அந்த குழந்தையை சாகடித்து விட வேண்டும் என்று சொல்லி பாய்ந்து போன நேரத்தில் என் ஜீவனை நான் பாராம, என் பிள்ளை தான் எனக்கு முக்கியம், என் பிள்ளை வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம், என் பிள்ளையுடைய ஜீவன் தான் எனக்கு முக்கியம் என்று நினைச்சு அந்த கரடியோட என் வெறும் கைகளினால் நான் போராடினேன். அந்த கரடிக்கை மேற்கொள்ளுகிறதற்கு நானும் எனக்குள்ள இருந்த பலத்தை கொண்டு நான் அதை மேற்கொள்ளும்படியாக நான் போராடினேன். போராடுகிற நேரத்தில் அந்த கரடியுடைய நகங்கள் என் முகத்தை பிச்சு இழுத்தது, என்னுடைய சரீரத்தை பித்து இழுத்தது, என்னுடைய கைகளில் இருக்கிற சதையாக ரத்த தாரையாக அது ஊற்றெடுத்தது. ஆனாலும் ஒன்னை நான் காப்பாற்றி விட்டேன் மகனை, ஒன்னை நான் காப்பாற்றி விட்டேன். 17 வருஷம் ஓடி போயிட்டு இன்றைக்கு நீ ஒரு பெரிய கம்பீரமான ஒரு பையனாக ஒரு வாலிபனாய் நீ நின்று கொண்டு இருக்கிற, உன்னை நான் காப்பாற்றி விட்டேன் என்று அவள் பெருமிதத்தோடு கண்ணீரோடு அவள் சொல்லுகிற அந்த வேளையில் அந்த பையன் அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சானா, முத்தமிட்டானா, கதறி அழுதானா. ஐயோ அம்மா, இப்படிப்பட்ட அகோரமான நிலைக்கு நான் அல்லவா உன்னை ஆளாக்கி விட்டேன், என்னை அல்லவா அந்த கரடி கொன்று போட்டு இருக்க வேண்டும், ஆனால் என்னை காப்பாத்துறதுக்கு உன் ஜீவனையே நீ கொடுத்தியே, உன் சரீர அழகையே நீ கொடுத்துட்டியே அப்படின்னு காலில் விழுந்தானா, அம்மாவை கட்டி பிடிச்சானா, முத்தமிட்டானா. நீ அல்லவோ எனக்கு தாய், நீ அல்லவோ என்னை வாழ வைத்த தெய்வம். அந்த தாய் அன்னில இருந்து அவன் அதிக கனப்படுத்தினான். உனக்காக பிக்கப்பட்ட தேவன், எனக்காக பிக்கப்பட்ட தேவன். நீயும் நானும் நல்லா இருக்கிறோம். இன்னைக்கு சுகபோகமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், சரீரத்தில் சுகத்தோடு கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அன்னைக்கு அவர் உனக்காக பிக்கப்பட்டாரே, அன்னைக்கு அந்த கண்மலை பிளக்கப்பட்டதே, அந்த கண்மலையிலிருந்து ஒரு தண்ணீர் ஊற்றெடுக்கப்பட்டு வந்ததே. ஏன் நீயும் நானும் சுகமாய் இருக்க வேண்டும், நீயும் நானும் சௌக்கியமாய் வாழ வேண்டும், நீயும் நானும் ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும், நீயும் நானும் அதிசயத்தை காண வேண்டும், பரிபூரணத்தை கண்டடைய வேண்டும், நீயும் நானும் நித்தியத்திற்குள்ள போக வேண்டும் என்று சொல்லி அந்த கண்மலையாகிய கிறிஸ்து இயேசு தன்னையே அவர் ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த பிளக்கப்பட்ட கண்மலையை மறந்துடாதீங்க. அந்த கண்மலைக்கு நீங்கள் ஓடி வாங்க. அந்த கிறிஸ்து என்னும் கண்மலை தான் நமக்கு ரட்சிப்பு. அந்த கிறிஸ்து என்னும் கண்மலை இல்லைன்னா இந்த உலகத்தில் நம்பிக்கையே கிடையாது. கிறிஸ்து என்னும் கண்மலை தான் நமக்கு மெய்யான பார்ட்டி. ஹல்லேலூயா. கரங்களை தட்டுவோம். கண்மலையாகிய கிறிஸ்து இயேசுவை நீ அண்டிக்கொள்ள. 3வது பாகத்திற்குள்ளே போகிறோம். கடைசியான பாகம். இந்த பாகம் சொல்லுகிறது, தண்ணீர் ஓடி வந்தது. கண்மலையை அவர் பிளந்தாராம். அங்கேருந்து என்ன இப்போ வந்துச்சு? தண்ணீர் ஓடி வந்தது. என்னங்க அதிசயம்!
கல்லுக்குள்ளேயும் ஈரம் இருக்குமா, கல்லுக்குள்ளேயும் தண்ணி இருக்குமா? இது ஒரு பெரிய ஒரு விசித்திரமான ஒரு இது இல்லை. பூமியை உடைச்சோன்னா போர் போட்டாவே இப்போ என்ன வருது, சேறு வருது, களிமண் வருது, தண்ணி வெளியே வர மாட்டுக்கு சென்னை மாநகரத்தில். ஆனால் இந்த கண்மலையை பிளக்கிறாராம், அந்த கண்மலைக்குள்ளேருந்து இப்போ என்ன வருது, தண்ணீர் சும்மா சொட்டு சொட்டாக வரலை. எப்படி வந்துச்சு சொல்லணும், எல்லாரும் வாயை திறந்து சொல்லணும். எப்படி வந்துச்சு? ஓடி வந்துச்சு, குபு குபு குபுன்னு ஓடி வந்துச்சு, கொட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டிச்சு. தண்ணீர்னா என்னன்னு ஆவிக்குரிய அர்த்தத்தை கர்த்தர் சொல்லுகிறாரு. எசேக்கியேலின் புஸ்தகம் 47வது அதிகாரம் 1-12 ஒரு நல்ல ஒரு சத்தியம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. இங்கு சொல்லப்பட்டு இருக்கின்றது. பின்பு அங்கு 12 இருக்குது. நான் உங்களுக்கு அதை மிகவும் சுருக்கமாக விளக்கமாக கர்த்தருடைய ஆவியானவரின் ஒத்தாசையோடு கூட சொல்ல விரும்புகிறேன். முதல் வசனம் சொல்லுது, 47வது எசேக்கியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம், பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். இதோ வாசற்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதாயிருந்தது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கமாய் இருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலது புறமாய் பலிபீடத்துக்கு தெற்கே அது பாய்ந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கு ஒரு தரிசனம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எசேக்கியேல் என்கின்ற ஒரு தீர்க்க தரிசிக்கு ஒரு தரிசனம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. என்ன தரிசனம்? ஒரு வாசல் படி, ஒரு ஆலயத்தின் வாசல் படி, கடைசி படியில் தண்ணீர் என்ன ஆகுது, அந்த வாசலில் இருந்து, அந்த ஆலயத்தில் இருந்து, அந்த தேவ சமூகத்தில் இருந்து ஒரு தண்ணீர் புரண்டு ஓடுகிறது. அது கிழக்கே ஓடுகிறதாயிருக்கிறது. பாருங்க, 3வது வசனம் சொல்லுகிறது, அந்த புருஷன், இப்போ எசேக்கியா தீர்க்க தரிசிய ஒரு புருஷன், அதாவது ஒரு தேவ தூதன் தரிசனத்தை காண்பித்து கொண்டிருக்கிறான். இப்போ அந்த தேவ தூதன் என்கின்ற அந்த புருஷன் எசேக்கியாவை காலை எடுத்து உள்ள வச்சு அந்த படிக்கட்டுல இருந்து இறங்கி, அந்த ஆலயத்துல இருந்து நீ இறங்கி, நீ தண்ணிக்குள்ள இறங்கி நடன்னு சொல்லுறான். இப்ப எசேக்கியா தீர்க்க தரிசி தண்ணிக்குள்ள இறங்கி நடக்கிறாரு. 3வது வசனம் சொல்லுகிறது, அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்து கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். தண்ணீர் கணுக்கால் அளவாய் இருந்தது. இப்ப எசேக்கியா இறங்குறாரு, தண்ணிக்குள்ள இறங்கி அந்த புருஷன் கையை பிடிச்சுக்கிட்டு ஒரு பக்கம் நூல் அளவு, அதாவது மெஷரிங் டேப், நம்ம பாஷையில் சொல்லணும்னா மெஷரிங் டேப்பை வச்சுக்கிட்டு 1000 முழம் அளவு அவர் அளக்கிறாரு. அளந்து போனா இப்ப எசேக்கியாவுடைய அளவு எவ்வளவா இருக்கிறது? முழங்கால் அளவு. இன்னும் கொஞ்சம் கூப்பிட்டுட்டு போறாரு. 3வது வசனம் சொல்லுகிறது கணுக்கால் அளவு. அப்படின்னா எவ்வளோங்க? கணுக்கால் அளவுனா எவ்வளோங்க? எனக்கு தமிழ் தெரியாது. இதுதான் கொலுசு போடுற இடம், கரண்டைன்னுவோம் பாருங்க. அந்த கணுக்கால் அளவில் தான் இவர் இப்போ நடந்து போறாரு. ஜம்முன்னு நடந்து போயிருப்பாரு. இப்போ உள்ள அந்த புருஷன் கொண்டு போக்கிட்டே இருக்கிறாரு. உள்ள போக 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 இப்போ 5வது வசனம் சொல்லுது, அங்கே தண்ணீர் முழங்கால் அளவா இருந்தது. இப்போ திருப்பி உள்ள நடத்தி நடத்தி கொண்டு போய்கிட்டே இருக்கிறாரு. 5வது வசனம் சொல்லுது, 4வது வசனம் முழங்கால் அளவுன்னு சொல்லிட்டு இப்போ 5வது வசனம் சொல்லுது, அவர் 1000 முழம் அளந்தாரு. அங்கே அது நான் நடக்க கூடாத நதியாயிருந்தது. அப்பனா எவ்வளோ இருந்திருக்கா? இவ்வளோ இருந்திருக்குமா? அப்படி நடக்க முடியாது. உள்ள மூழ்கி நீந்தக்கூடிய அளவு, நீச்சல் ஆழ அளவிற்குள்ள அந்த புருஷன் எசேக்கியா தீர்க்க தரிசியை அவன் உள்ள கொண்டு போய்கொண்டிருக்கிறான். இப்போ அந்த புருஷன் அந்த தண்ணீரை பார்த்து அதில் சொல்லுகிறான், 8வது வசனத்தை வாசிங்க. அவர் என்னை நோக்கி, அந்த புருஷன் எசேக்கியேலை நோக்கி, இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்திர வழியாய் ஓடி கடலிலே விழும். இது கடலிலே பாய்ந்து விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாக்கும். அந்த தண்ணீர் இப்போ விழப்போற இடத்துல ஒரு ஆரோக்கியம் உண்டாக போகுது.
ஆரோக்கியம் உண்டாக போகுது. உங்களுக்குள்ள எனக்குள்ள ஒரு தண்ணீர் புரண்டு ஓடி வரப்போகிறது. கண்மலை பிளக்கப்பட்டதிலிருந்து ஒரு தண்ணீர் புரண்டு ஓடி வரப்போகுது. அதுக்குள்ள இருந்து ஒரு ஆரோக்கியம் வெளிப்பட போகிறது. 9வது வசனம் சொல்லுகிறது, சம்பவிப்பது என்னவென்றால், உங்க வாழ்க்கையில பாருங்க நடக்க போகிறது என்ன, சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகுமிடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடமெங்கும் யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஒரு தண்ணீர் உங்கள் வாழ்க்கையில் ஓடப் போகிறது. 12வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 12வது வசனம் சொல்லுகிறது, நதியோரமாய். இப்போ அவரை நடத்தி நீச்சல் அளவுக்கு கொண்டு போயாச்சு, இனி மூழ்கி நீந்தியாச்சு. எசேக்கியாவை வெளியே கொண்டு வரதுக்கு கரையில் ஏறுகிறதற்கு அந்த புருஷன் முயற்சித்து கொண்டு இருக்கிறான். அப்பொழுது இந்த திசையும் சரி அந்த திசையும் சரி அநேக அக்கரையிலும் இக்கரையிலும் புசிப்புக்கான சகல வித விருட்சங்களும் வளரும், அவைகளின் இலைகள் உதிருவது இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு. அவைகளின் இலைகள் உதிர்வது இல்லை, அவைகளின் கனிகள் கெடுவது இல்லை, அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால் மாதந்தோறும். உங்களுடைய வருமானத்தை குறித்து கர்த்தர் சொல்லுறாரு. மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அவிழ்த்தத்துக்கும் மாணவைகள். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் ஒரு தண்ணீர் புரண்டு ஓடி வரப்போகிறது. இலை உதிராத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். நீ முதிர் வயதிலும் நீ கனி கொடுக்கிறவளாய் உன்னை மாற்றப் போகிறார். இலை உதிராத ஒரு விருட்சத்தை போல கெட்டு போகாத பழங்களை கனிகளை கொடுக்கத்தக்கதாக, மாதம் தோறும் புது புது கனிகளை கொடுக்கத்தக்கதான புதிய புதிய தரிசனங்களோடு புதிய புதிய ஆசீர்வாதங்களோடு கர்த்தர் உங்களை அவர் அபரிதமாய் ஆசீர்வதிக்க அவர் விரும்புகின்றார். அல்லேலூயா. கரங்களை தட்டுங்க. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க, சுதந்திரித்துக் கொள்ளுங்க. இது எனக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை. இலை உதிராத ஒரு விருட்சத்தை போல நான் வாழுவேன். கனி கெட்டு போகாத அளவுக்கு அது கனி புது புது கனியை கொடுக்கத்தக்கதான வாழ்க்கை. புதிய புதிய அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது. புதிய புதிய அனுபவங்களுக்குள்ள நீங்கள் கடந்து போக போறீங்க. புதிய புதிய செழிப்பான வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எரேமியா 2:13 சொல்லுகிறது, ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னையோ அவர்கள் விட்டு விட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படிப்பட்ட ஜீவ ஊற்றை அவர்கள் விட்டு விட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் இந்த கண்மலையை விட்டு விடாதபடி இந்த ஜீவ ஊற்று நீரூற்று நம்ம வாழ்க்கையில் என்றென்றைக்கும் அது பெருக்கெடுத்து ஓடி விழும்படியாக பாய்ந்து வரும்படியாக நாம் ஒவ்வொரு நாளும் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியதாக இருக்கின்றது. என்னோட திருப்பிக் கொள்ளுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 1வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தார். எசேக்கியாவுக்கு ஒரு தரிசனம் கர்த்தர் காண்பித்தார். இப்பொழுது யோவானுக்கு ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார். இந்த 2 தரிசனத்தை நீங்கள் இப்போ ஒப்பிட்டு பாருங்க. எசேக்கியாவுக்கு சொல்லுகிற தரிசனத்தில் ஆலயத்தின் வாசலின் வழியிலிருந்து அந்த படியிலிருந்து ஒரு வாசஸ்தலத்திலிருந்து தண்ணீர் புரண்டு ஓடுகிறது. இப்போ அந்த ஆலயம், அந்த வாசஸ்தலம், அந்த பரிசுத்த ஸ்தலம் என்னது? வேதம் சொல்லுகிறது சுத்தமான நதி தேவனுடைய ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிற நதி, உனக்குள்ள புரண்டு ஓடி வருகிற நதி. அது இப்ப எங்க இருந்து பாய்ந்து வந்து கொண்டிருக்கிறது? சிங்காசனத்துல வீற்றிருக்கிற ஆட்டுக்குட்டியானவருடைய சிங்காசனத்திலிருந்து புரண்டு ஓடி வந்து கொண்டிருக்கிற ஜீவ நதி. இந்த ஜீவ நதி உனக்குள்ள பாய்ந்து வருமே ஆனால், இந்த ஜீவ நதி உனக்குள்ள புரண்டு ஓடி வருமே ஆனால், இந்த ஜீவ நதி என்னும் அபிஷேகம் என்னும் நீரூற்று உனக்குள்ள பாய்ந்து வருமே ஆனால், ஜீவ நதி உனக்குள்ள ஒரு 3 அதிசயங்களை செய்ய போகிறது.
3 அற்புதங்களை செய்ய போகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 10வது வசனத்துல இயேசு அந்த சமாரியா ஸ்திரீயை பார்த்து சொல்லுறாரு, அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருந்திருப்பார். இயேசு தன்னை பார்த்தே சொல்லுறாரு, சமாரியா ஸ்திரீ இடத்துல சொல்லுறாரு, தன்னை குறித்து சொல்லுறாரு. அந்த ஜீவ தண்ணீர் இப்ப யார் இடத்துல இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவிடத்துல இருக்கிறது. அவரோ உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருந்திருப்பார் என்று சொல்லுகிறார். இன்னொரு விசை யோவான் 7வது அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளுங்க, 37வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்க. யோவான் 7வது அதிகாரம் 37வது வசனம் சொல்லுகிறது, இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்துல வந்து அவன் பானம் பண்ண வேண்டும். 38வது வசனம் சொல்லுகிறது, வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்துல விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உன்னதத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். அடுத்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. இயேசு கிறிஸ்து அந்த ஜீவ தண்ணீர் என்ன என்று சொல்லுகிறாரு. அவர் மகிமைப்பட்ட பிறகு அவருக்குள்ளே இருந்து புறப்பட்டு வருகிறதான தேற்றரவாளராகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள கடந்து வருங்கும் பொழுது, அந்த ஆவியானவர் உங்கள் மத்தியில அவர் கிரியைகளை செய்யும் பொழுது, நீங்கள் சமாரியாவிலும் உலகத்தின் முடிவு பரியந்தமும் நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள். சத்திய ஆவியானவர் உங்களுக்குள்ள கடந்து வருகிற வேளையில் அவர் சகல சத்தியங்களுக்குள்ளும் அவர் உங்களை வழி நடத்துவார். இந்த ஜீவ தண்ணீர் ஆவியானவரின் அபிஷேகத்தை குறிப்பிடுகின்றது. இந்த ஜீவ தண்ணீர் எங்கிருந்து புறப்பட்டு ஓடி வருகிறது? வானத்துல சிங்காசனத்துல ஆட்டுக்குட்டியானவருடைய பாதத்துல இருந்து புறப்பட்டு ஓடி வருகிற இந்த ஜீவ தண்ணீர் உன்னுடைய வாழ்க்கையில புரண்டு ஓடி வருமே ஆனால், இந்த ஜீவ நதி உன்னுடைய வாழ்க்கையில அது உள்ள வந்து கிரியைகளை செய்கிற வேளையில சுருக்கமாய் 3 காரியங்களை சொல்லிவிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவது, அது அதிசயம். அந்த தண்ணீர் உன் வாழ்க்கையில ஓடி வருகிற வேளையில அது ஜீவிப்பதற்கு போஷிப்பாக அந்த ஜீவ தண்ணீரை கொடுக்கிறதா இருக்கிறது. யாத்ராகம புஸ்தகம் மோசேக்கு சொல்லுறாரு, அந்த கண்மலையை நீ பார்த்து அடி, அந்த கண்மலையிலிருந்து தண்ணீர் வரும். அந்த சூழ்நிலை எப்போ நடந்துச்சு யோசிச்சு பாருங்க. தண்ணீர் தாகத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் தவித்து கொண்டு இருக்கிறாங்க, தேவனை முறுமுறுத்து கொண்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தண்ணீர் ஓடி வருதுன்னா, செத்து போய் கிடக்கிற அந்த நாவுக்கு ஒரு ஜீவன் உண்டாகும்படியாக, ஒரு போஷிப்பு உண்டாகும்படியாக உன் வாழ்க்கையில் ஒரு போஷிப்பு உண்டாக்கப்பட வேண்டும். உன் வாழ்க்கையில் ஒரு ஜீவன் உண்டாக்கப்பட வேண்டும். உலர்ந்த எலும்புகளை போல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்க கூடாது. மடிந்து போன பிரேதத்தை போல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்க கூடாது. இயேசுவுக்காக எதையாகிலும் சாதிக்க வேண்டும். அசாதாரணமான காரியங்களை செய்த என் இயேசு ஆண்டவருக்காக அசாதாரணமான காரியங்களை நான் செய்தே நான் தீர வேண்டும் என்ற ஒரு உள் உணர்வு, ஒரு ஜீவனை உனக்குள்ள கொடுக்கும்படியாக இந்த தண்ணீர் உன் வாழ்க்கையில புரண்டு ஓடி வர வேண்டும். உன்னுடைய பொதுவான வாழ்க்கையில, உன்னுடைய உலக பிரகாரமான வாழ்க்கையில ஒரு ஜீவன் உண்டாக வேண்டும். ஆகார் தன் பிள்ளை மரிக்கிறத பார்க்க முடியாம தூரமா போய் கண்ணை மூடிக்கிட்டு அழுதாலாம். ஆனா கர்த்தர் அவ கண்களை திறந்தாரு. அங்கு ஒரு ஜீவ நீரூற்று புறப்பட்டு ஓடி வந்துச்சு. அந்த ஜீவ நீரூற்று ஆகாருடைய பிள்ளையாகிய இஸ்மவேலுக்கு என்ன உண்டு கொடுத்துச்சு? ஜீவனை கொடுத்துச்சு. உன் வாழ்க்கையில ஜீவனை கொடுக்க வேண்டுமா? ஜீவனுள்ள அற்புதங்கள் உன் வாழ்க்கையில நடக்க வேண்டுமா? ஜீவ சாட்சி உள்ளவளாய் நீயும் நானும் வாழ வேண்டுமா? இந்த ஜீவ நீரூற்று உன் வாழ்க்கையில புரண்டு ஓடி வருகிறதற்கு நீ அனுமதிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 2வது, இந்த ஜீவ நதி உன்னுடைய வாழ்க்கையில வருகிற வேளையில அது வழியை உண்டு பண்ணுகிறது. எலியா போறாரு, எலியாவும் எலிசாவும் நடந்து போறாங்க.
இப்போ எலியா மேலே எடுத்துக்கொள்ளப்பட போகிறாரு. எலிசா கிட்ட கேட்குறாரு, நான் உனக்கு என்ன செய்யணும்? என் வேலை முடிஞ்சிச்சு, நான் மேலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன். நான் போகிறதுக்கு முன்பதாக நீ என் வேலைக்காரன், உனக்கு நான் ஏதாவது நல்லதை செஞ்சுட்டு நான் போகணும், உனக்கு நான் என்ன செய்யணும்னு எலியா கேட்குறாரு. அப்போ தான் எலிசா சொல்லுறாரு, எனக்கு இரட்டிப்பான வரங்களினால நீர் என்னை நிரப்பணும்னு சொல்லுறாரு. அந்த நேரத்தில் ஒரு காரியம் நடந்தது. இந்த எலியாவும் எலிசாவும் அங்கே யோர்தான் கரையில், நதி கரையில் நின்று கொண்டு இருக்கிறாங்க. இப்போ எலியா தன்னுடைய தோல்ல இருக்கிற சால்வையை எடுத்து முறுக்குறாரு. முறுக்கி ரெண்டையும் பிடிச்சுக்கிட்டு அந்த நதியில் ஒரு அடி அடிக்கிறாரு. அந்த நதியை அடித்த உடனே என்ன ஆச்சு? அங்க நதி ரெண்டாய் பிளந்தது. அங்கு ஒரு வழி உண்டானது. எலியாவும் எலிசாவும் தேவனை தேட்டி அவர்கள் அந்த யோர்தான் கரை அடுத்த அக்கறைக்கு அவர்கள் கடந்து போனார்கள். உன்னுடைய வாழ்க்கையில ஒரு வழி உண்டாக்கப்பட வேண்டுமா? இந்த சைடு போகவா, அந்த சைடு போகவா, இந்த வேலை எனக்கு எடுத்துக்கொள்ளவா, அந்த வேலையை நான் எடுத்துக்கொள்ளவா, இந்த ஊழியத்துக்கு நான் போகவா, அந்த ஊழியத்துக்கு நான் போகவா, என்ன நான் செய்ய, எப்படி நான் செய்ய, ஆண்டவரே எனக்கு ஒரு வழியை நீர் காண்பியோ நீ சொல்லி நீ கதறிக்கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தர் இன்றைக்கு உனக்கு பதிலை கொடுத்து கொண்டிருக்கிற. உன் சால்வையை எடுத்து முறித்து நீ அந்த தண்ணீரின் மேல அடி. ஓ அபிஷேகம் என்னும் தண்ணீர், அந்த ஜீவ நதி என்னும் தண்ணீர், நீ அடிக்கிற அடியில, நீ எழும்புகிற எழுப்புதல் இல்லை, உன்னுடைய வாழ்க்கையில ஒரு வழியை கர்த்தர் காண்பிக்க போறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவான். வழியை உண்டாக்குகிற அபிஷேகம். வேற எங்கேயும் போகாதீங்க. நான் என்ன செய்யணும் எனக்கு தெரியல பிரதர், நான் என்ன செய்யணும் எனக்கு தெரியல சிஸ்டர். ஒன்று சொல்லுவேன், அறைய பூட்டுங்க, முழங்கால முடக்குங்க, அபிஷேகத்தில் நிரம்புங்க, வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. வழியை கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பார். வழியை உண்டு பண்ணுகிற ஒரு ஜீவ தண்ணீர் எனும் அபிஷேகம் உன் வாழ்க்கையில் கடந்து வந்திருக்கிறது. கடைசியாக இந்த ஜீவன தண்ணீர், இந்த தண்ணீர் கண்மலையிலிருந்து பிளந்து ஓடி வருமே, ஆனால் கடைசியாய் அது செய்ய போகிறது. யோவான் 4வது அதிகாரம் 14வது வசனம், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகின்ற நீரூற்றாயிருக்கிறோம். கரங்களை தட்டுவான். நித்திய வாழ்க்கையை நீங்களும் நானும் சுதந்தரித்து கொள்ளுவதற்கு வேற எந்த மாய வித்தையும் மாய ஜால வித்தைகளும் கிடையாது. ஜீவ நீரூற்றாகிய கர்த்தருடைய ஆவியின் அபிஷேகத்தினால நாம் நிரப்பப்படும் பொழுது அவர் நமக்கு ஜீவனை கொடுக்கிறார். அவர் நமக்கு வழிகளை உண்டு பண்ணுகிறார். அவர் நமக்கு நித்திய வாழ்க்கையையும் சுதந்தரிக்கிற கிருபையை அவர் கொடுக்கிறார். இன்றைக்கு எத்தனை பேருக்கு இந்த கண்மலையின் மேலே என் வீடு கட்டப்பட வேண்டும், இந்த கண்மலை என்னும் கிறிஸ்து இயேசுவை மேலே என்னுடைய ஊழியம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும், இந்த கண்மலையை நான் நம்பி நாடி ஓடி வருகிறேன் என்று சொல்லுறவங்க எழுந்துறீங்க, எழுந்துறீங்க. இப்பொழுது அந்த கண்மலையிலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிளக்கப்பட்டிருக்கிறபடியினால ஜீவ தண்ணீர் உனக்குள்ள புரண்டு வரப்போகிறது. அந்த ஜீவ நதி உனக்குள்ள ஜீவனை கொடுக்க போகிறது. உன் வாழ்க்கையில் நீ பிரச்சனையோடு கூட இறந்து கொண்டு இருக்கிற, தீர்மானம் எடுக்க முடியாத சூழ்நிலையில் இந்த இடத்திற்கு நீ வந்திருக்கிற, நான் அங்க போகவா இங்க போகவா, நான் அதை செய்யவா இதை செய்யவா, எதை செய்ய என்று எனக்கு குழப்பமாயிருக்கிறது, ஒன்றும் எனக்கு புரியவில்லை. இன்றைக்கு வழியை ஆயத்தப்படுத்தி காண்பிக்கிறார் கர்த்தர். உனக்கு ஒரு வழியை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இந்த வழி உன்னுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய போகிறது. உனக்கு நித்திய வாழ்க்கையையும் சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய கிருபையையும் இது கொடுக்க போகிறது. ஹோ ஷாத்தார மலரியா, ஹல்லேலூயா, ஜீசஸ். எல்லாருடைய கண்களும் கர்த்தரை நோக்கி பார்க்கட்டும். ஜீவ வழி உன் வாழ்க்கையில வெளிப்பட வேண்டுமா? ஜீவ வழி உன் வாழ்க்கையில வெளிப்பட வேண்டுமா? ஹோ ஷாத்திரி மலரியா ரே பாபா ஷாலா ரீகாபரனா ஷீலா. என் கண்கள் உமை காணட்டும், என்
செவிகள் உமை கேட்கட்டும், என் கண்கள் உமை காணட்டும், என் செவிகள் உமை கேட்கட்டும், என் கண்கள் உமை காணட்டும். ஆஹா ஆஹா ஹalleluya, ஆஹா ஆஹா ஹalleluya, ஆஹா ஆஹா ஹalleluya, ஆஹா ஆஹா ஹalleluya. கவலைகள் கஷ்டங்கள் நீக்கிவிடும், துன்பங்கள் தொல்லைகள் மாறிவிடும், கவலைகள் கஷ்டங்கள் நீக்கிவிடும், கண்ணீர் யாவையும் நீக்கிவிடும், என் கண்கள் உமை காணட்டும், என் செவிகள் உமை கேட்கட்டும். சொல்லுவோமா? என் கண்கள் உமை காணட்டும், என் செவிகள் உமை கேட்கட்டும். ஹalleluya, ஹalleluya. கரங்களா செப்போம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. வானத்துக்கு நேர கரங்களோ ஏற்றிக்கொள்ளுங்க. அப்பா மகிமை இறங்குதே, உனக்குள்ள கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறது. உன் மூலமாக கர்த்தர் யாரையோ விடுதலையாக்க விரும்புகிறாரு. உன் மூலமாக உன்னை கொண்டு கர்த்தர் யாரையோ விடுதலையாக்க கொண்டிருக்கிறாரு. ஓ பா பாபா ஷா பாபா லா ராத்துரா. தேவ வல்லமை ஓ எனக்குள்ள அந்த பாய்ந்து கொண்டிருக்கிறது. There is a power. ஆவியானவரின் வல்லமை. ஈனமா ஷாலா ரியா தீனமா லரியா. பெற்றுக்கொள் 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 வல்லமையை பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். நுகங்கள் முறிக்கிற வல்லமை, கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது. ஓ வெண்கல கதவுகள், எறும்பு தாழ்பாள்கள், தீனா காரான சபா பெற்றுக்கொள். receive இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள். receive the anointing. கர்த்தர் உன் வாழ்க்கையில உடைத்துக்கிட்டு இருக்காரு. பிசாசு பிடியில வந்திருக்கிற இயேசுவின் நாமத்துல பிசாசே இப்பொழுது இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்துல உனக்கு நான் எதிர்த்து நின்று கொண்டிருக்கிறேன். ராமானியா துனியா தீனமா ஷக்கரா தீபமா ஜீரமா நிரியாத்துன காபாலரியா. விடுதலையாக பெரு 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 வல்லமையின் ஆவியானவர் உனக்குள்ள ஊற்றி கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். receive receive. பிசாசே இயேசுவின் நாமத்துல உனக்கு நான் கட்டளை இடுகிறேன். எப்பொழுது எப்பொழுது இந்த சரீரங்களை விட்டு வெளியேறு. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்துல வெளியேறு. be healed. இயேசுவின் நாமத்துல சுகம் உண்டாவதாக. be healed. இயேசுவின் நாமத்துல. ஹalleluya. ஒரு சகோதரி வந்திருக்கிறீங்க. டாக்டர் சொல்லிட்டாரு, இது கேன்சருக்கு உரியதான அறிகுறியை போல இருக்கிறது என்று சொல்லி ஒரு நம்பிக்கையற்ற வார்த்தையை ஒரு டாக்டர் உனக்கு சொல்லி இருக்கிறார். நீ டெஸ்ட் பண்ணிட்டு நீ வர வேண்டும் என்று சொல்லி உன்னை அனுப்பி இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உன் முகத்தை எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறார். அன்பான சகோதரியே, இயேசு சொல்லுகிறாரு, ஓ அது ஒன்றுமில்லாமல் போகும், அது ஒன்றுமில்லாம போகும். நீ எடுத்திருக்கிற டெஸ்ட் ரிசல்ட் நார்மலாக மாறிவிடும். இயேசுவின் நாமத்தில் அற்புதத்தை பெற்றுக்கொள். திகிலோடு இந்த இடத்துக்கு நீ கடந்து வந்திருக்கிற, ஓ என்னுடைய வாழ்க்கை என்னவாய் மாறுமோ, நாளைய தினத்தில் அந்த டெஸ்ட் எனக்கு வரப்போகிறது, அந்த டெஸ்ட் என்னவாய் முடியுமோ என்று சொல்லி கதி கலங்கினவளாய் நீ வந்திருக்கிற. இயேசு சொல்லுறாரு, அது கர்த்தர் நார்மலாய் மாற்றி விட்டாரு.
பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்துல பெற்றுக்கொள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல பெற்றுக்கொள். ஓ ராமமஷலா. ஒரு அன்பு சகோதரி வந்திருக்கிறீங்க, மூல வியாதி உங்களை பாதித்து கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள். சுகத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு. மூல வியாதி, ஐயோ ரத்தம் வடிந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறாரு, என் வல்லமே என் தழும்புகளால் குணமான மகளே, கர்த்தருடைய தழும்பு உன்னை தொட்டு கொண்டு இருக்கிறது. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். There is a power that is getting inside you. தேவ வல்லமை இயேசுவின் பக்கத்தில் நின்று கொண்டு இருக்கிறார். அவர் தழும்பு நிரம்பின கரம் உன்னை தொட்டு கொண்டு இருக்கிறது. பெற்றுக்கொள் சுகத்தை இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள். Receive the healing into your body. இயேசுவின் நாமத்தில். ஓ ரபஷதா. நன்றியோடு துதிக்கிறேன். ஒரு அருமையான சகோதரர் வந்திருக்கிறீங்க, ஆஸ்துமா வியாதியினால் பாதிக்கப்பட்டு தூக்கம் இல்லை. இந்த ஆஸ்துமா வீசிங் உங்களுக்குள்ள வருகிற வேலையில் அப்படியே மூச்சு திணறிக்கிட்டு சாகுற நிலைமை, அடுத்த நொடி பொழுது செத்து விடுவேன்ற ஒரு உணர்வு, ஒரு அச்சம், ஒரு பயம், ஒரு திகில் உன்னை ஆண்டு கொண்டு இருக்கிறது. இப்பொழுது தெய்வ வல்லமை உன் மேல கடந்து வரப்போகிறது. பெற்றுக்கொள் தெய்வ வல்லமை. ஓ எனக்கு நேராக தீனா ஷீலா தூனி மால ரீகா தீ பலாரா யான் துனா கரா. தேவ வல்லமை இறங்குதே மகனே. உனக்குள்ள அந்த ஆஸ்துமா வியாதி இன்றோடு வேரோடு பிடுங்கப்பட்டுகிறது. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்துல. பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்துல சுகம். பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். ரேபானி காரா நாஷாபா தீனா மால ரியா துரா. இயேசுடைய ரத்தம் உனக்குள்ள விழுந்து கொண்டிருக்கிறது. சொட்டு சொட்டாக விழுந்து கொண்டிருக்கிறது. ஓ உனக்குள்ள விழுந்து கொண்டிருக்கிறது. Be healed in Jesus name. இயேசுவின் நாமத்துல. Hallelujah. வின்யார்ட் ஊழியம் நடத்தும் இடைவிடாத ஜெபம், நான் ஸ்டாப் பிரேயர். தினமும் மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை தேசத்திற்காக, ஊழியர்களுக்காக, திருச்சபைகளுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கும் அனுதின ஜெபம். பங்கேற்பீர். வின்யார்ட் ஊழியங்கள், மந்தவெளி பஸ் டிப்போ அருகில். மேலும் விவரங்களுக்கு 9962623333 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். வின்யார்ட் ஊழியத்தின் ஞாயிறு ஆராதனை சகோதரர் வினித்துடன் சகோதரி வினிதா மற்றும் சகோதரர் ரோஷன் இணைந்து நடத்தும் வல்லமையான துதி ஆராதனையும், போதகர் டி வில்சன் அவர்களின் ஆசீர்வாதம் அளிக்கும் ஜபத்திலும் மற்றும் உங்களை சத்தியத்தின் வழியில் நடத்திட சகோதரி நளினி வில்சன் அவர்களின் தேவ செய்தியும் அளிக்க இருக்கிறார்கள். முதல் ஆராதனை காலை 9:30 மணி முதல் 11:30 மணி வரை நடைபெறும் இடம் நம்பர் 7 சவுத் கனால் பேங்க் ரோட், மந்தவெளி பஸ் டிப்போ அருகில், சென்னை 28. இரண்டாம் ஆராதனை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை நடைபெறும் இடம் வின்யார்ட் ஊழியம், பெத்தேல் நகர், ஈஞ்சம்பாக்கம், சென்னை 115. நீங்கள் அனைவரும் வந்து ஆசீர்வாதம் பெற உங்களை அன்போடு அழைக்கிறோம்.